Hello children, நாம் work energy power lessonல so far work done அதை பற்றி பார்த்தோம். எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்த்தோம். பவரையும் டிஸ்கஸ் பண்ணினோம். கொஞ்சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கோடைய கான்செப்டை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய கிளாஸில் போகும்போது 11th ஸ்டாண்டர்ட்லாம் இதை யூஸ் பண்ணி தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமும் போட்டு எக்ஸாம்பிள் போட்டு எப்படி இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் ரெண்டு சுச்சுவேஷன் வச்சுன்னு செய்ய போகிறோம். ஒன்று சிம்பிள் பெண்டுலம், இன்னொன்று வந்து ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னென்னு பார்க்கலாம். எனர்ஜி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுறதுக்கு பேர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு பல்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் கன்வெர்ட்டட் டு லைட் எனர்ஜி. அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுதுன்னா ஹைட்டில் இருக்கும்போது அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது, கீழே வர வர அது கைனடிக் எனர்ஜியாக மாறுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு த அதர் ஃபார்ம். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, நமக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது, அப்போ எனர்ஜி டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி நமக்கு தோணுது. பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It can be changed from one form to the other form அப்படின்னு நமக்கு தெரியும். The sum of various energies in the universe is a constant. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை ஆட் பண்ணினோம்னா அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷனை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி தான் தெரியும். இட்ஸ் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. வில் டேக் அப் த கேஸ் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம். ஒரு சிம்பிள் பெண்டுலம்னா என்ன இருக்கும், ஒரு த்ரெட்டு ஒன்றில் ஒரு மெட்டல் பாபை அட்டாச் பண்ணியிருப்போம். அதை வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்லேருந்து தொங்க விட்டுருப்போம், ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து தொங்க விட்டுருப்போம். You can see a thread is attached to a metal bob and it is suspended from a rigid support. இப்போ இது ஏன்ற பொசிஷனில் அது ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து சென்ட்ரல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாப் ஒரு சைடு நம்ம இப்படி புல் பண்ணினா, பிக்கு புல் பண்ணினா நாம் we are doing a work on a bob. அது என்னகும் அந்த பீன்ற பொசிஷனில் அங்கே அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிக்கும். அந்த பி பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி மாத்திரம்தான் இருக்கும், ஒன்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் அங்கேருந்து கையை எடுத்துகிட்டு நான் ரிலீஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பிலேருந்து டுவர்ட்ஸ் ஏ வரும், தானே வரும். அப்படி வரும்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி குறையுதுன்னா என்ன அர்த்தம், அது அழிஞ்சு போயிடுது. பொட்டென்ஷியல் எனர்ஜி குறையுது, எவ்வளோ குறையிறதோ அந்த குறைஞ்ச பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறிக்கிட்டே வரும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கெட்ஸ் டிக்ரீசஸ் அண்ட் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு கைனடிக். ஸோ ஏ பொசிஷனுக்கு வரும்போது ஒன்லி ஃபுல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் டெஸ்ட்ராய் ஆகிடும், ஒன்லி கைனடிக் எனர்ஜி இருக்கும். திரும்ப அது ஏலேருந்து சிக்கு போகும்போது கைனடிக் எனர்ஜி குறையும், ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகும். எக்ஸ்ட்ரீமில் வரும்போது அது ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இட் ஹஸ் காட் ஒன்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. அகெயின் சி டு ஏ வரும்போது பொட்டென்ஷியல் கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு கைனடிக். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் பி அண்ட் சியில் இருக்கும்போது அதோட எனர்ஜி ஒன்லி பொட்டென்ஷியல் இருக்கும். சென்டர் பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு ஒன்லி கைனடிக் எனர்ஜி இருக்கும். இன்பிட்வீன் எங்கேயா பார்த்தோன்னா இந்த இடத்துல பாதி பொட்டென்ஷியல் பாதி கைனடிக்காக இருக்கும். ஸோ இட்ஸ் அ சம் ஆஃப் போத் பொட்டென்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். பட் எந்த கேஸில் எடுத்துட்டாலும் அட் ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷன் த டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நாம் ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அதுக்கு நாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி டோட்டல் எனர்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னா மேலேருந்து இனிஷியல் படத்தில் பார்த்தா தெரியும், ஏன்ற பொசிஷன் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். கிரவுண்டுலேருந்து அது வந்து ஹெச் ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் இஸ் அட் ஹைட் ஹெச் அபவ் த கிரவுண்ட். ஸோ அது மேலேருந்து கீழே விழுது, கீழே வந்து ரீச் ஆகிற பொசிஷன் சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ when the object is at A, it has got only potential energy. அதோட potential energy mgh. அது freely falling அப்படின்னா initial velocity 0. ஸோ velocity u is equal to 0 initial velocity. அதனால் அதோடைய kinetic energy பார்த்தோம்னா half mv square v 0வாக இருக்கிறதுனால 0.
So the total energy is the sum of the potential energy and the kinetic energy, which is equal to mgh. So A ல இருக்கும்போது ஆப்ஜெக்ட் கிட்ட it has got only potential energy, kinetic energy 0. கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும்போது சீன்ற பொசிஷனுக்கு வரும்போது it comes to rest. சரி, மேலேருந்து ஹைட்டுக்கு மேலேருந்து இங்கே வரும்போது ஒரு வெலாசிட்டியோடு வந்து வீன்ற வெலாசிட்டியோடு ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் at c its velocity is v. ஸோ at c பார்த்தோம்னா அதோடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் mg into 0. ஹைட் 0வாக இருக்கிறதுனால 0. அதோட கைனட்டிக் எனர்ஜி இஸ் half mv square. இந்த v ஸ்கொயர்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம a to c மோஷனை ஃப்ரீ ஃபால் எடுத்துக்கலாம். அதில் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். v ஸ்கொயர் த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் u 0. ஏல ஸ்டார்ட் பண்ணும்போது வெலாசிட்டி 0. a to cல at a the initial velocity is 0. a to c distance travel plus 2 into ஏக்கு பதிலாக g போட்டுக்கலாம், மைனஸ் g போட்டுக்கலாம். மைனஸ் சைன் எடுத்துகிட்டு ஜின்னு கூட வச்சுக்கலாம். எஸ்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஹியர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் ஹெச். ஸோ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2gh. இப்போ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணினோன்னா இந்த வி ஸ்கொயர்ட் வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் half m இன்ட்டு மைனஸ் சைனை விட்டுடலாம், 2gh விட்டு மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துனா 2 கேன்சல் பண்ணிட்டா யூ ஹவ் காட் கைனட்டிக் எனர்ஜி இஸ் 2gh, பொட்டென்ஷியல் 0, கைனட்டிக் இஸ் mgh. ஸோ த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு potential energy 0 plus the kinetic energy mgh, which is equal to mgh. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கிரவுண்டில் இருக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி mgh, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஸோ ஹைட்டில் இருக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh. பட் வாட் எவர் இட் இஸ், டோட்டல் எனர்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட். நம்ம இன்பிட்வீன் ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். ஏலேருந்து சிக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ வரும்போது let us consider the object is at this position B, where it has traveled a distance x from the height A. Total height is h. So ஏலேருந்து பிக்கு இருக்கிற distance is xன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த object is at Bன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ height of this positionனா இது h minus x, எங்கே பிலேருந்து சிக்கு வரைக்கும் இருக்கிற distance. What is its potential energy அப்படின்னு பார்த்தோம்னா mg into hக்கு பதிலாக h minus xன்னு போடுறோம். இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. அங்கே கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? பிக்கு வரும்போது மேலே 0 ஸ்பீட் இருந்ததா, கீழே வரைச்சி இங்கே v1, இங்கே நம்ம வின்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே பியில் வந்து v1 ஸ்பீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் half m v1 ஸ்கொயர். ஏன்னா v வைக்கலன்னு தெரியுறதா, நம்ம வந்து சிக்கு வரும்போது அதோட வெலாசிட்டி வின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் வர மேலேருந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், கீழே வரும்போது மேக்ஸிமம் ஸ்பீடில் ஹிட் பண்ணும். ஸோ பியில் v1 ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டு கால்குலேட் v1, டு ஃபைண்ட் v1, let us consider the motion from a to b. ஏல இனிஷியல் வெலாசிட்டி 0, பியில் ஃபைனல் வெலாசிட்டி v1, the distance traveled is equal to x. சரியா? இப்போ நம்ம v squared is equal to u squared plus 2as ஃபார்முலா எடுத்துட்டா v1 squared is equal to 0 plus 2 into g into sக்கு பதிலாக x போடுறோம். நான் மைனஸ் சைனை எடுத்துக்கல, only the magnitude we have taken. So v1 squared is equal to 2gx. அப்போ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரும்? half m into v1 ஸ்கொயருக்கு பதிலாக 2gx போட்டுக்கலாம். 2 கேன்சல் பண்ணிட்டா mgx. இப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி mg h minus x plus kinetic energy mgx. இதை expand பண்ணுவோம். mgh minus mgx plus mgx. Cancel ஆகிட்டு we get mgh. So whatever the position B, A இருந்தாலும் சரி, B இருந்தாலும் சரி, C இருந்தாலும் சரி, the total energy is mgh. அதுதான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். You can see when it is at the position A, அதோட இனிஷியல் ஃப்ரீ ஃபால்ங்கிறதுனால இனிஷியல் velocity 0, அதனால கைனட்டிக் எனர்ஜி 0, the entire energy is potential energy. When it hits the ground, மேலேருந்து ஃப்ரீ ஃபாலில் வரும்போது அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து சியில் வரும்போது அதோட வெலாசிட்டி வீன் வச்சுன்னு இருக்காங்க. அதனால் கைனட்டிக் எனர்ஜி இஸ் half mv ஸ்கொயர்டு, அது கால்குலேட் பண்ணால் mgh வருது. வி ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.
இங்கே ஹைட் இந்த சி பொசிஷனில் ஹைட்டு ஜீரோவாக இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ. ஸோ ஃபுல் எனர்ஜியும் ஏல பொட்டென்ஷியலாக இருக்குது, பியில் சியில் வரும்போது கைனெட்டிக்காக இருக்குது. ஆனால் இன்பிட்வீன் பொசிஷனில் கொஞ்சம் எனர்ஜி பொட்டென்ஷியலாகவும் கொஞ்சம் எனர்ஜி கைனெட்டிக்காகவும் இருக்குது. But whatever it is, the total energy in all the three positions is the same, which is equal to mgh. So, the law of conservation of energy use பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு கேஸ் எடுத்துகிட்டு simple pendulum and free fall. The total energy in the universe is always a constant அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So, let's try to work out some problems. First question. A spring is kept compressed by a toy cart of mass 150 gram. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது எண்டில் ஒரு கார் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது இப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கார் இந்த பக்கமாக மூவ் ஆகும்போது இது அழுத்திருக்கு. இந்த கார்ட்டினுடைய மாஸ் வந்து 150 grams. ஆன் ரிலீஸிங் த கார்ட், இதை நல்லா அழுத்திட்டு விடுறாங்க. விட்டால் இட் மூவ்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப், இப்படி வெளியில் வரும் இல்லையா, இப்படி அழுத்திட்டு விட்டுட்டோன்னா இந்த பக்கமாக வரும். என்ன ஸ்பீடில் வருது? வித் இட் ஸ்பீட் ஆஃப் 0.2 meter per second. Calculate the potential energy of the spring. ஆக்சுவலி இந்த கார்ட்டை அழுத்தி இருக்கும்போது நாம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம், அது அந்த ஸ்ப்ரிங்கு கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருந்திருக்கு. விட்ட உடனே அந்த ஸ்ப்ரிங் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்ட்டை தள்ளியிருக்கு, அதுக்கிட்ட கைனடிக் எனர்ஜியாக மாறியிருக்கு. ஸோ ஒர்க் டன் ஆன் ப்ரெஸ்ஸிங் becomes potential energy of the spring, which again becomes the kinetic energy of the cart. So potential energy of the spring is equal to the kinetic energy of the cart. ஏன் மிஸ் அப்படி போடுறீங்க? பிகாஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த கார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா ஈஸியாக இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கார்ட் என்ன ஃபார்முலா? 12 mv². அதோட m கொடுத்துருக்காங்க, v கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த கார்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 12 into mக்கு பதிலாக 150, v² பதிலாக 0.2 into 0.2. ஸோ ஒரு 0.2 அடித்தா 0.1. ஸோ 150 into 0.02. ஸோ போட்டோன்னா வாட் வில் வி கெட்? 15 into 3, 30, followed by 10. So 3. ஸோ இது வேறு 150 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 150க்கு ஒரு 10⁻³ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 into 10⁻³ joules is the answer. 3 joules is the answer for this. So 1 கிராமுக்கும் again we have to use the SI unit. Next question. A 10 kg ball is thrown upwards with a speed of 5 meter per second. கிரவுண்டுலேருந்து ஒரு பாலுடைய மாஸ் 10 kg. It is thrown upwards. With a speed of இங்கே இருக்கும்போது ஸ்பீடு யூன்னு வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்பீடு 5 meter per second. Find its potential energy when it reaches the highest point. இதை வந்து இங்கே ஸ்பீடு மேலே போகுது, குறைஞ்சிட்டே போகும் ஸ்பீடு. அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி becomes 0. ஃபுல் இங்கே இருக்கும்போது அட் ஏ ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? அது கைனெட்டிக் எனர்ஜி 12 into m into v². So the kinetic energy is equal to 125 joules. மேலே போகும்போது கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் அட் பி கைனெட்டிக் எனர்ஜி becomes 0, only potential energy. So potential energy at B is equal to kinetic energy at A, because total energy is a constant, which is equal to 125 joule. Calculate the maximum height it reaches. இந்த height எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. So this potential energy at B க்கு formula mgh is equal to this 125. m க்கு பதிலாக 10, g க்கு பதிலாக 10, h போட்டுட்டா 125. So h is equal to 125 by 100, which is equal to 1.25 meters. ஸோ பார்த்து நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணவே இல்லை. பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பி ஹையஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் பொசிஷனில் இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம். A 10 kg ball is dropped from a height of 10 meter. ஒரு 10 kg ball, it is dropped from a height of 10 meter.
ஸோ ஏன்ற பொசிஷன்லேருந்து இனிஷியல் ஸ்பீட் 0. ஹைட் என்ன கொடுத்துருக்கு, மாஸ் ஆஃப் த பால் இஸ் 10 kg, h is equal to 10 meter. ஓகே, ஃபைண்ட் த இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ என்ன ஆகும், இங்கே ட்ராப் பண்ணால் ஸ்பீட் இருக்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அட் த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் பிக்கு வரும்போது அதோடைய கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக பொட்டென்ஷியலாக மாறிடும். அது அப்புறம் பார்க்கலாம். ஃபைண்ட் த இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ. வெரி சிம்பிள் ஃபார்முலா, mgh யூஸ் பண்ணுறோம். எம்முக்கு பதிலாக 10, ஜிக்கு ஒரு 10, ஹெச்க்கு ஒரு 10 ஈக்குவல் டு 1000 joules. பொட்டென்ஷியல் எனர்ஜி. The kinetic energy just before it reaches the ground. அப்படின்னா கைனடிக் எனர்ஜி நியர் பி. பியை டச் பண்ணால் கொஞ்சம் தரையில் ஃப்ரிக்ஷனில் வீணாயிடும், அதனால அதை சொல்லியிருக்காங்க நியர் பின்னு. ஸோ கைனடிக் எனர்ஜி அட் பின்னா அது ஏது கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ தான் கைனடிக் எனர்ஜி அட் பியாக மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் 1000 joules. செகண்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின், ஃபைண்ட் தி பியில் வரும்போது அதோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் பின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மக்கிட்ட கைனடிக் எனர்ஜி அட் பி இருக்குது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv² which is equal to 1000 joules. ஸோ பார்க்கலாம், half into எம்முக்கு பதிலாக ஒரு 10, v² அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 1000. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ v² is equal to 200. அப்போ v is equal to root of 200. அப்போ வந்து root 200 is around 14 point something meter per second. ஸோ law of conservation of energy யூஸ் பண்ணினா ஈஸியாக இது மாதிரி கன்வர்ஷன், இங்கே இருக்கிற ஒரு எனர்ஜி தான் இங்கே வேறு ஒரு எனர்ஜியாக மாறி இருக்குன்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.